மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். கடந்த செய்தி வேளையிலே தேவ பிரசன்னத்தில் வாழ்வதின் மூலமாக தேவன் விரும்புகிற விதமாக வாழ்வதிலே வெற்றி காண முடியும் என்று பார்த்தோம். அல்லேலூயா. எளிதாக வெற்றி பெற முடியாத 4 முக்கியமான காரியங்களை குறித்து பார்த்தோம். அன்பு கூறுகின்ற, நம்மை தாழ்த்துகின்ற, இச்சைகளை ஜெயிக்கின்ற, உண்மையாய் வாழ்ந்து காட்டுகிற, கடினமான இந்த 4 காரியங்களையும் சாத்தியப்படுத்துகிற, எளிதாக்குகிற வழி என்னவென்பதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொண்டோம். அது என்ன? த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏதோ மத சம்பந்தமான சில பக்தி முறைகளோடு வாழ்வதல்ல, மார்க்க சம்பந்தமான சில வழிபாட்டு முறைகளோடு வாழ்வதல்ல, தேவ ஐக்கியத்தோடு வாழ வேண்டும். அந்த ஐக்கியத்தோடு வாழ்கின்ற உணர்வை நம்முடைய ஆத்துமா உணர வேண்டும். In our soul we must feel that we are with God. God is with us. He is so nearer to us. We are so nearer to Him. That must be felt in our soul. ஆண்டவரோடு வாழ்கிறதை நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த உணர்வை நமக்கு தர வேண்டும். அதுதான் பிரசன்னம். அல்லேலூயா. ஏதோ பொதுவாக மனிதர்கள் சொல்லுகிறபடி கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுவதல்ல. I believe that God is with me and also I feel, I experience, I enjoy His presence in me. எனக்குள் உணர முடிகிறது, ஆண்டவர் என்னோடு இருக்கிறதை அறிய முடிகிறது, அவர் எனக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்வில் விளங்கிக் கொள்ள முடிகிறது என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் தான் பிரசன்னம். தம்முடைய ஒரேபரான குமாரனை நமக்கு தந்ததாக சொன்னவர் அதை உண்மை என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது செய்தாக வேண்டுமே. அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது 6-7 வசனங்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், we are no longer the slaves. நம்ம அடிமைகளாக இல்லை. we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்புகிறார். அதன் மூலமாக என்ன நடைபெறுகிறது? அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி செயல்படுகிறது. இதைத்தான் ரோமர் 8ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாம் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, we are called to be in the presence of God in our daily life. நம்முடைய தினசரி வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தில் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏன்னா அந்த தேவ பிரசன்னத்தில் வாழ்வதின் மூலமாகத்தான் 3 முக்கியமான ஆவிக்குரிய கருவிகளை பெறுகிறோம். அந்த கருவிகளை கொண்டுதான் கடினமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறோம். அல்லேலூயா. அவ்விதம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முத்து இருக்கிற இடம் வரைக்கும் மூழ்க வேண்டிய அடிப்படையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற அந்த புள்ளி வரைக்கும் நாம் செல்ல வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், பல நேரங்களிலே நான் தேவ பிரசன்னத்தினுடைய முக்கியத்துவத்தையும் தேவ ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை சொல்லுகிற பொழுது, பிரதர் பிரசன்னம்னு சொல்கிறீங்க, ரொம்ப நல்லது, ஐ டு லைக் தட், நானும் விரும்புகிறேன். ஆனால் அதை எப்படி, what it is to live in the presence of God? ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாழ்கிறதுனால என்ன? how can we have that experience? அதை அனுபவிப்பது எப்படி என்று கேட்பார்கள். இது ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்ட் இல்லையா? பிரசன்னம் அப்படி சொல்கிறோம், சமூகம்னு சொல்கிறோம். ஆனால் அதை எப்படி we can make it true? கவனிக்கிறீங்களா? மெல்ல தூக்கம் வருவதற்கான சூழல் உள்ள வேலை. ஆக நீங்கள் விழிப்பாக இருக்கலன்னு சொன்னால் தூக்கம் எளிதாக வந்துவிடும். இப்போ தான் நீங்கள் முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் பெற இருக்கு. அது ஒரு சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு அசாதாரணமான விளைவுகளை ஏற்படுத்தும். அல்லேலூயா. இப்போ நாம் பார்த்தோம், தேவ பிரசன்னத்தில் வாழுகிற பொழுது நாம் தேவனுக்கேற்றபடி வாழவும் வல்லமை பெறுகிறோம். அப்படி வாழுகின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. அங்கே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியுள்ள ஆக்குகிறோம். இப்போ கேள்வி என்னவென்றால், தேவ பிரசன்னத்தை எப்படி பெறுவது? how can we receive the presence of God? how can we find ourselves in the fellowship of God? தேவனுடைய ஐக்கியத்தில் நாமளை பார்க்கிறது எப்படி? தேவ பிரசன்னத்தில் நம்ம வாழ்றது எப்படி? இதற்கு என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? முதலாவது உங்களுடைய பக்கத்திலிருந்து சில விடைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா பிரதர் டேவிட், நம்ம என்ன பண்ணணும்? பிகாஸ் டெய்லி வி நீட் த பிரசன்ஸ் ஆஃப் தினமும் நமக்கு ஆண்டுடைய பிரசன்னம் வேணும்.
இதை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? பிராக்டிக்கல். டேவிட் என்ன சொல்றாருன்னா, அதிகாலையில் எழும்புனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன் கொஞ்சம் லேட்டா சரிப்பட்டு வர்றது? சரி, அதிகாலையில் எழுந்தால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், அதிகாலையில் எழும்புறவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசனம் கிடைக்குதா? அதிகாலையில் எழும்பி தேடணும்ல, அப்படித்தானே? ஆமாம். யாத்திரை 34 அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது தேவன் சீனாய் மலையில் மோசே அழைக்கிறார். மோசே அழைக்கும் பொழுது எப்போ சொல்கிறாரு? அதிகாலையில் வரணும், கூட யாரும் வரக்கூடாது, ஆடு மாடுகளை மேயக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா காலை எழுமணும் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைகளோட, அதோட முடிஞ்சு போச்சு. ஃபேமிலி ப்ரேயர் வேணும், ஆனால் பர்சனல் ப்ரேயர் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்சனலாக ஆண்டவரை சந்திக்கணும். ஃபேமிலி ப்ரேயர் தனியாக பண்ணுங்க, ஆனால் ஃபேமிலி ப்ரேயரே உங்கள் ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுருக்கக்கூடாது. ஃபேமிலி ப்ரேயரில் உங்களுடைய ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூவ் ஆகாது. அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி நீங்கள் நடத்திட்டு போயிடுங்க. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஃபேமிலி ப்ரேயர் பட் தேர் வில் நாட் பி எனி ஃபேமிலி ஃபெல்லோஷிப். ஒருத்தர் கூட சண்டை போட்டால் கூட என்ன செய்வாங்க, அந்த ஃபேமிலி ப்ரேயர் டைமில் பைபிளெல்லாம் தூக்கிட்டு வந்து படிச்சுட்டு வசனம் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுடைய சண்டை தொடருவாங்க. ஃபேமிலி ப்ரேயர் மட்டுமல்ல, பர்சனல் ப்ரேயர். நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லாமல் என்ன செய்யணும்? பேசணும். எப்போவுமே நம்ம தனியாக ஒருத்தட்ட போனால் தான் மனம் விட்டு பேச முடியும். அப்படி தானே? அப்படி தானே? இப்போ டேனியும் அவருடைய ஒய்ஃபும் உட்காந்துருக்கிற வேலை காமனான மேட்டர் தான் பேச முடியும். எனக்கு சில விஷயங்கள் இவட்ட கொஞ்சம் இண்டிவிஜுவலாக பேசணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அங்கே உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கல பேச முடியுமா? அப்புறம் கொஞ்சம் வெளியே வாங்க, அப்படி தனியாக கூப்பிட்டு தான் பேசணும். அப்போ ஒரு பர்சனல் என்கவுண்டர் வித் காட், தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆண்டவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பு நிலை. அல்லேலூயா. இப்போ டேவிட் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிகாலையில் எழும்பணும் அப்படி. சரி, நம்ம அதிகாலையில் எழும்புனா மட்டும் ஆண்டவரை கண்டடைய முடியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கிடையாது, அது ஞானத்தை குறித்த சாலமோனுடைய வார்த்தை. அது இயேசு கிறிஸ்து சொன்னது கிடையாது. அதிகாலையிலே ஒரு ஞானத்தை தேடுகிறவன் அவர் கொடுக்குறார், அது வேற விஷயம். இப்போ அந்த டாபிக் போக வேணாம். இப்போ வேற என்ன செய்யலாம்? இது மட்டும் போதுமா? தியோடர்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் இருக்குமா? இப்போ தியோடர் எப்படி தேவ பிரசன்னத்தை தேடுறீங்க? என்ன அப்புறம் கூட்டத்து நடுவில் கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் ரேர் சான்ஸ் இல்லை. எப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டத்தில் வர்றவில்லை இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? பயனடைவார்கள். சரி ஐயா, என்ன சொன்னீங்க? முதலாவது தேவனை தேடுகணும். சரி, இது அதான் அதிகாலையும் அது ஒன்று தான். ஃபர்ஸ்ட்டில் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடுறோம். வேறு எல்லாத்தையும் விட மூலம் ஆண்டவரை தேடுறோம். வேறு என்னென்ன வழிகளில் நீங்கள் ஆண்டவரை தேடலாங்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய வழிகளை அறிந்து விட்ட பிறகு அதுக்கு பிறகு வேறு ஏதாவது நல்ல வழி இருக்கா நம்ம பைபிளில் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா வழிகளும் தெரிகிறேன்னு சொன்னால் வேறு டாப்பிக்கு போயிடலாம். அப்படி தானே? சரியா? சரி, வேற? சரி, கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். நம்ம முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? வித் ஆல் அவர் ஹார்ட். நம்ம எப்போ அப்படி தானே தேடுறோம். ஆண்டவர் தேடி போனால் முழு இருதயத்தோடு தான் தேடுறோம். அப்படி தான் அரை இருதயத்தோட தேடுறோம் இல்லை? அப்படி தானே? எப்போ ஆண்டவரை தேட போய் சர்ச்சுக்கு சண்டே வரனா கூட நம்ம வந்து வேணும்னு தானே வரோம் இல்லையா? வித் ஆல் அவர் ஹார்ட். சரி, வேற? அதுதான் எப்படிட்டு கேட்குறேன் நான். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது எப்படி? வார்த்தைகளை, ஆமாம், அவருடைய வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே கொண்டு போடுமா? தியானிக்கணும். ஆமாம், வெரி குட். டெய்லி நீங்கள் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? வாசித்து யூ ஹேவ் டு மெடிடேட் அப்பான் தட் வேர்ட். அந்த வார்த்தை தியானம் பண்ணணும். யோசுவாட்ட ஆண்டவர் அந்த அட்வைஸ் தான் கொடுத்தார். இது மோசே உனக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணிட்டு தென் யூ வில் மேக் ஆல் த திங் சக்ஸஸ்ஃபுல். சரி, இப்போ முதலாவது ஆண்டவர் தேடணும், அதிகாலையில் ஆண்டவர் தேடணும், அப்புறம் வார்த்தைகளை தியானிக்கணும். சரி, இன்னும் நிறைய வழிகள் வேணுமே. ஹார்ட் டு ஹார்ட் பேசணும். வெரி குட். இப்போ நம்ம என்னுடைய செர்மன் பாயிண்டில் ஒன்று அவுட்டு. ஆமாம், அவருக்கு நம்மளை சரண்டர் பண்ணி. சரி, வெரி குட். நிறைய நல்ல வெரி குட். சும்மா எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு டிமாண்ட்ஸோட போகக்கூடாது. ஆஸ் அ ஃப்ரெண்ட் என்ன செய்யணும்? நம்ம வந்து ஒரு ஓப்பன் டயலாக், ஒரு ஓப்பன் ஃபெலோஷிப் வைக்கணும் இல்லையா? அப்படி போய் ஷேர் பண்ணிக்கணும் அப்படி சொன்னோம். ஆக இன்னும் கொஞ்சம் உங்களெல்லாம் பேச விட்டால் அப்புறம் நான் பேசுவதற்கு இந்த பாயிண்டெல்லாம் அடி வாங்கிடும். அதனால் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய மாட்டேன்?
உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை சொல்லிவிட்டு அப்புறம் நான் அடுத்து என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் போயிடும். சரி, இன்னும் சரியான கேள்விக்கான பதிலை யார் யார் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி நானே ஆரம்பிச்சிடுறேன். சரி, காட் பிளஸ் யூ. ஆக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒவ்வொருத்தர் சொன்னதை வச்சு தான் பார்க்க போகிறோம். அதிகாலை தேடணும், முதலாவது தேடணும், வார்த்தைகளை தேடணும். அருமையானவர்களே, எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிற ஆசை இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தை தேட ஆசை இருக்கிறது. ஆனால் அதை அடைவதில் தான் பிரச்சனை இருக்கு. நான் தேடுகிறேன், அடைய முடியவில்லை. பெரும்பாலான திருச்சபைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறான், பாடுவோம், துதிப்போம், ஆடுவோம், கொண்டாடுவோம், then we can find God's fellowship, God's presence. ஆனால் தேவ பிரசன்னம் என்பது ஒரு கூட்ட மக்களை கூட்டி வைத்து பாடல்கள் மூலமாக, ட்ரம் செட் மூலமாக, இல்லை என்றால் வேறு பலவிதம் பரவச வார்த்தைகள் மூலமாக ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருகிறதில்ல. இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகளுக்கு முதல்ல இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், அந்நியாக்கினி, அதாவது உண்மையான தேவ பிரசன்னத்தை மனிதன் தேட முடியாதபடிக்கு ஒரு ஃபால்ஸ் பிரசன்ஸ் சபைகளுக்குள்ளே வந்துவிட்டது. இன்றைக்கு பெருங்கூட்டம் திருச்சபைகளுக்குள்ளே இந்த ஃபால்ஸ் பிரசன்ஸ், அவர்கள் இந்த பிரசன்ஸை எப்படி கொண்டு வரலாம், பாடல்கள் மூலமாக, துதிகள் மூலமாக, பரவச வார்த்தைகள் மூலமாக, ஆடல் அசைவுகள் மூலமாக, உடல் உலுக்கங்கள் மூலமாக கொண்டு வந்து விடுகிறார்கள். இதனை இந்த வேளைகளிலே ஒரு சிலர் இடத்துல ஏதோ சம்திங் தே ஆர் ஏபிள் டு ஃபீல், ஏதோ ஒன்று உணர முடிகிறது, அதைத்தான் பிரசன்னம் என்று காட்டி விடுகிறார்கள். பட் that's not the true presence. உண்மையான பிரசன்னம் என்பது ஒரு சூழலை உருவாக்கி ஒரு நிகழ்ச்சியை போல ஒன்றை நடத்தி அதன் மூலமாக கொண்டு வருவதில்லை. வேதம் இந்த வழியை சொல்லவில்லை. ஒரு மனிதன் ஆர்வத்திலே ஆண்டவரை தேட, ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன் உம்முடைய பிரசன்னத்தை நாடுகிறேன் சொல்லலாம். அதற்காக ஆண்டவர் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தவும் மாட்டார், அங்கே வரவும் மாட்டார். பல நிகழ்ச்சி சொல்லும், தேடுகிறவன் கண்டடைவான். ஆனால் அநேகர் ஆண்டவரை தேடுகிறாங்க, பிரசன்னத்தை நாடுகிறாங்க, அடையலை. காரணம் என்னவென்றால், நன்றாக கவனியுங்கள். நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக அதை புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கூடுகை முடிந்து நீங்கள் வெளியே போகிறவில்லை, கடவுளுடைய பிள்ளைகளாக போகலாம். அல்லேலூயா. ஒரு சில நீங்கள் இன்னும் அந்த அனுபவத்துக்கு வரவில்லை சொன்னால் நீங்கள் அந்த அனுபவத்தோடு போகலாம். நான் லாஸ்ட் குட் ஃப்ரைடே அன்னை பேசுகிற பொழுது வந்திருந்தவளை சொன்னேன், இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது, ஒன்லி 20 மினிட்ஸ் தான் ரிமைனிங். இந்த 20 மினிட்ஸுக்குள்ளே யூ கேன் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியை நீங்கள் 20 நிமிஷத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம். அதை நீங்கள் தெளிவாக கேளுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு இந்த கூடுகை முடிவதற்கு முன்பாக நீங்கள் திரும்பி செல்கிற பொழுது நீங்கள் சிங்கிளாக போகக்கூடாது, டபுளாக போகணும். அல்லேலூயா. யூ மஸ்ட் கோ அலாங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக, மறுபடியும் பிறந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக போக வேண்டும். அந்த அனுபவத்தை நீங்கள் இப்பொழுதே பெற முடியும். இதற்காக நாளை வரையிலும் காத்து கொண்டிருக்க தேவையில்லை. நான் சமீபத்தில் ஒரு அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்டுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே $1000 நீ இந்த ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும். $1000 கொடுத்து நீ அதன் மூலம் ஒரு பெரிய விளைவை பெற்றுக்கொள்ளலாம். நீ என்ன செய்ய, ஒரு விதையாக இதை விதைக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொன்னார், நாட் டுமாரோ, now, right now, இப்பொழுது நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அப்படி சொல்லிக்கொண்டே ஜீசஸ் எஸ் லா எஸ் 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 அப்படின்னு ஏதோ ஆண்டவர் பேசுகிற காமிச்சிட்டு இப்பொழுதே டூ இட் ரைட் நவ் அப்படி உடனே எழுது அப்படிங்கிறார். ஆனால் நான் அதை சொல்லலை, இப்பொழுதே ஆண்டவரை பெற்றுவிட்டு சொல்லலாம். அல்லேலூயா. இனி நமக்கு காத்திருப்புக்கு நேரம் அல்ல, இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. சம்டைம்ஸ் இட் மே பி தி லாஸ்ட் டே ஃபார் யூ. நான் சொல்வது, நீங்கள் இந்த நாளில் இருக்க போகிறீங்களே, ரட்சிப்பிற்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்பதற்கு உங்களுக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பாக கூட இருக்க முடியும். இதற்கு பிறகு நீங்கள் நூற்றுக்கணக்கான பிரசங்களை கேட்டாலும் உணர்வடைவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். எனவே உங்களுக்கு வெயிட்டிங் கிடையாது இனிமேல். திஸ் மே பி த லாஸ்ட் டே. இன்றைக்கு நீங்கள் வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு போகணும். ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் பரவாயில்லை அப்படிப்பட்ட அனுபவத்தோடு அல்ல. யூ மஸ்ட் கோ பேக் வித் அவர் ஆல்மைட்டி காட். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு போகணும். அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இப்போ தேவ பிரசன்னத்திலே வாழுகிறவன் தேவன் விரும்புகிற விதமான வாழ்க்கையை வெற்றியாக வாழுகிறான். ஆனால் தேவ பிரசன்னத்திலே யார் வாழ முடியும்? who will be able to be in the presence of God? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழணும்னு நான் ஆசைப்படலாம், நான் பாடலாம், நான் துதிக்கலாம். இவையெல்லாம் செய்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்திலே யார் வாழ முடியும் என்று சொன்னால், எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அருமையானவர்களே, நான் பிரசன்னம் வேண்டும், பிரசன்னம் வேண்டும், பிரசன்னம் வேண்டும், பிரசன்னம் தாரும் தேவா, பிரசன்னம் தாரும் தேவா என்றெல்லாம் நான் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கார், ஒரு எலிஜிபிலிட்டி வைத்திருக்கார், ஒரு ஃபிட்னஸ் வச்சிருக்கிறார். என்ன?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பி ஃபவுண்ட் ஹோலி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னத்துக்குள் நீங்கள் காணப்பட வேண்டும். அனுதின வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தோடு காணப்பட வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பிகம் ஹோலி. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் என்பது தேடுகிற எல்லாருக்கும் அல்ல. தேவ பிரசனம் என்பது பாடுகிற எல்லாருக்காகவும் அல்ல. தேவ பிரசனம் என்பது ஆராதிக்கிற எல்லாருக்கும் அல்ல. தேவ பிரசனம் என்பது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இண்டிவிஜுவலாக தேட வேண்டும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருந்தால் then you can find yourself in the presence of God. When you seek the presence of God, you will find it out. புரிகிறதா? இப்போ நம்ம ஒரு பெரிய ராயல் சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு பேங்க்வெட் நடக்கு, ஒரு பெரிய விசேஷம் நடக்குன்னு சொன்னால் நினைச்சவங்களாம் போய் அதில் கலந்துக்க முடியுமா? அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், அதற்குரிய அடையாள அட்டை உள்ளவர்கள் தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்படி தானே? சில முக்கியமான விஐபிஸினுடைய நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது அவங்க கழுத்தில் ஒரு அட்டையை தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த அட்டை உள்ளவங்க தான் உள்ளே போக முடியும். என்னை போன்ற சாதாரணமான ஆட்கள் போக முடியாது. அதுபோல் தேவ பிரசன்னத்திலே நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி நான் பாடல்களை பாடலாம், துதிகளை சொல்லலாம், ஸ்தோத்திரங்களை சொல்லலாம். அதனால் தேவன் இறங்கி வரமாட்டார். முதலாவது சொல்வார், கோ அண்ட் பிகம் ஹோலி. பரிசுத்தமாக. முதலாவதாக நாம் பரிசுத்தமாக வேண்டும். இப்போ நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால்தான் தேவனுடைய சமூக பிரசன்னத்தில் வாழ முடியும். இப்போ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்கிறத கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்போ நான் தேவ பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நான் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது நான் ஒரு பரிசுத்தவான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போறோம்னா, நான் பரிசுத்தவானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க போகிறோம். நான் பாவியா இல்லை, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட என்பதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ அனுபவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? How we are sure that we are really Christians? கொஞ்சம் சிந்திங்க, தூங்கிடாதுங்க, சிந்திங்க. இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழுகிறது அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்களா, உண்மையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்பதை அறிய வேண்டும். எப்படி அறிவது? நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் 20-30 வருஷமாக கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னால் போதும். இப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திற்கு முன்னால் நிற்போம். நிற்கும் பொழுது நாம் கிறிஸ்தவர்களா இல்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு போன வருஷத்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியுமா? இன்னைக்கு மிலிட்டரியில் ஆள் எடுக்கிறான்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் அவன் ஒத்துக்குவானா? ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு காலத்தில் ரொம்ப பலவானாக இருந்திருக்கலாம். ஆனால் நவ் ஹவ் வி ஆர், இப்போ நம்ம எப்படி? அதுதான் முக்கியம். அருமையானவர்களே, இப்பொழுது நம்மை சோதித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மை சோதித்து பார்ப்போம். இப்போ ஆண்டவர் நாம் பரிசுத்தவானா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிற ஒரு மெஷின் மேலே நம்மளை நிறுத்துறான்னு வச்சுங்க. ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு மெஷின். அந்த மெஷின் நிறுத்தினா நம்ம கிறிஸ்தவர்களாக அறிவிக்கப்படுவோமா இல்லை அதாவது ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அறிவிக்கப்படுவோமா என்பதை அறிய வேண்டும். பல நேரங்களிலே நாம் சபைகளுக்கு போகிறதை வைத்து, நாம் ஜெபிக்கும் செய்கிறதை வைத்து, நம்ம பாடல் பாடுகிறதை வைத்து, ஆராதனை செய்கிறதை வைத்து, ஊழியம் செய்கிறதை வைத்து தான் நம்முடைய கிறிஸ்தவத்தை நாம் அறிகிறோம். ஆனால் உண்மையை பார்க்கும் பொழுது many of us really we are deceiving ourselves by the wrong assumption and presumption that we are Christians. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு தவறான அனுமானத்தை வைத்துக்கொண்டு நம்மை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். சபைகளுக்கு போகிறதை வைத்து, ஆராதனைகள் செய்வதை வைத்து, ஊழியங்கள் செய்கிறதை வைத்து, காணிக்கை கொடுக்கிறதை வைத்து we believe that we are Christians. இல்லை, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நின்று சோதிப்போம். 3 முக்கியமான அனுபவங்கள் உங்களிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லலாம், எஸ் ஐ எம் ஏ கிறிஸ்டியன். ஞானஸ்நானம் பெற்றதையோ சபைகளுக்கு போகிறதே கணக்கு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட், நாம் உண்மையில் முதல்ல கிறிஸ்தவங்களாக இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சாதான் தேவ பிரசன்னத்தை வாழாத பற்றி சிந்திக்க முடியும். முதல்ல என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதலாவது யூ நீட் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் நீ தேவ சமூகத்தை தேடி கண்டடைய முடியும். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா?
வெதர் ஐ மே சேவ்டு ஒன் ஆர் நாட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஏதை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன்னு சொன்னால், முதலாவது நான் உண்மையான கிறிஸ்தவ அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் நாம் முதலாவது கிறிஸ்தவர்களா இல்லை என்பதை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றீங்க டேவிட்? நாம் ஏதோ செய்கிற காரியம் அடிப்படையில் முடிவு பண்ணக்கூடாது. 3 முக்கியமான அனுபவம். ஒன்று, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற ஓல்டு ஹிஸ்டரியை சொல்றதில்ல. இப்போ பாவம் என்கிற விஷயத்தில் நமக்கு ஆளுமை இருக்கிறதா, ஆளுகை இருக்கிறதா? ஆர் வி ஏபிள் டு ஓவர் கம் த சின்? காலில் கூட உங்களுக்கு சொன்னதான். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். முதலாவது, அருமையான சகோதரி சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். உங்களுடைய சுபாவங்களை கவனியுங்கள், உங்களுடைய சிந்தனைகளை கவனியுங்கள், உங்களுடைய வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் செயல்பாடுகளை கவனியுங்கள், உங்களுடைய நடத்தைகளை கவனியுங்கள், உங்கள் ஒழுங்குகளை கவனியுங்கள். இவைகளெல்லாம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பாவத்தை ஜெயிக்க என்றவர்களா, ஜெயிக்க முடியாதவர்களா? வேறு எதையும் அடையாளமாக வைக்காதிருங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடையாளமாக வைங்க. ஆம், என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடிகிறது. நான் எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லுகிறவன் அல்ல, எதற்கெடுத்தாலும் சண்டை போடுறவன் அல்ல. கசப்பை என்னால் விட முடிகிறது, வெறுப்பை என்னால் விட முடிகிறது. உலகத்தோடு ஒத்து ஓடாமல் என்னாலே ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்த முடிகிறது. ஆடம்பரங்களை வெறுக்க என்னால் முடிகிறது. மற்றவர்கள் என்னை கோபப்படுத்துகிற பொழுதும் என்னால் சாந்தமாக இருக்க முடிகிறது. இவ்விதமான காரியங்களை என்னால் வெற்றி காண முடிகிறது. சில நேரங்களிலே நான் தோல்வி கண்டாலும் நான் திரும்பவும் எழுந்து வந்து வெற்றி காணுகிறேன். இப்படி சொல்ல முடிகிறதா? இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில் வெற்றி பெற்றிருக்கிறோமா? சிந்தனை ஏரியாவில் பாவத்தை மேற்கொள்ளுகிறோமா? சுபாவ ரீதியை கவனித்து பாருங்கள். நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் விரும்புகிற விதமான சுபாவில் வாழ்ந்து கொண்டு நல்லா கவனிங்கோ. பல நேரங்களில் இது போன்ற காரியங்களை சொல்லுகின்ற பொழுது நமக்கு உடனடியாக வருகிற ஒரு ஃபீலிங் என்னவென்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிந்தது, புதுசாக இல்லை, நான் பழசு தான் இப்போ கிளறேன். முதலாவது, ஐ மஸ்ட் பி வெரி ஷூர் தட் ஐ எம் ஏ ட்ரூ கிறிஸ்டியன். நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா? எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய முன்வால பாவத்தை ஜெயிக்க இயன்றவனாக இருக்கிறானோ, பெருமை ஜெயிக்க இயன்றவனாக இருக்கிறானோ, வெறுப்பை, விரோதத்தை, கசப்பை, கோபத்தை, பொறாமையை, எரிச்சலை மேற்கொள்ளுகிற ஒரு ஆளுமை இருந்தால் அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன்தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எதற்கு இதை கண்டுபிடிக்கிறோம்னா, இன் கேஸ் நம்ம அந்த அளவு இல்லைன்னு சொன்னால், நவ் வி ஹவ் காட் எ கோல்டன் சான்ஸ். இப்போ நம்ம அதை பெற முடியும், இங்கே இப்பொழுதே பெற முடியும். பாவத்தை ஜெயிக்கிற ஆற்றலை இப்பொழுதே நாம் பெற முடியும். இரண்டாவதாக, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் யாராக மாறியிருப்போம்? தேவனுடைய பிள்ளையாக மாறியிருப்போம். தேவனுடைய பிள்ளையாக மாறியிருந்தவருடைய ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், we have a great thirst to seek God. ஆண்டவரை தேடுகிற ஒரு தாகம். கடமைக்கும் தேடலாம், பயத்தின் விளைவாகவும் தேடலாம். காலில் தேடுறோமோ, அதிகாலையில் தேடுமோ, அதுவல்ல. கடமைக்கும் தேடலாம் இல்லையா? காலையில் எழுப்பி கிறிஸ்தவங்களாம் ஜெபம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகணும், வருமானத்தில் காணிக்கை கொடுக்கணும், ஊழியர்களை கனப்படுத்தணும். இந்த மாதிரி we will do so many things as duties, கடமைகள். ஆனால் உண்மையாக தேடுகிறது வேறு. அப்படி தானே? ஒரு அலுவலகத்தில் சுப்பீரியரை வந்து கீழே ஒர்க் பண்ணுற ஆள் எம்ப்ளாயிஸில் என்ன செய்வாங்க? அவர் வருகிறாருன்னு தேடுவாங்க. அப்படி தானே? எங்கள் சுப்பீரியர் எப்போ வர்றார், ஆஃபீஸர் எப்போ வரேன், அது என்ன தேட்டங்க? அது டியூட்டி பேஸில் அவங்களுடைய கடமை சம்பந்தமானது. அதை ரொம்ப ஆர்வத்தில் தேடுறாங்க, வாஞ்சியில் தேடுற. எப்பொழுது வருவாரோ எங்கள் அதிகாரி, அவரை பார்ப்பதற்கு நான் எவ்வளவோ வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே தேடுவோம். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் போகணுன்னு, எங்கள் வாத்தியார் எப்போ வருவார்னு தெரியலையே, அப்படி முகத்தை பார்ப்பதற்கு எவ்வளோ ஆசையாக இருக்கிறது, அப்படி வாயின் வார்த்தை கேட்குறது எவ்வளோ தாகமாக இருக்குன்னா, இல்லை எப்போ வந்து தொலைய போகிறான்னு தெரியலையே, வராமல் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அப்படி தான் நினைப்போம் இல்லையா? கடமைக்காக கடவுளை தேடுகிறது இல்லைங்க. உங்கள் உள்ளத்தை நான் எதற்கு சொல்ல, உங்களை செக் பண்ணி பார்க்கறதுக்காக, நாம் உண்மையிலேயே கிறிஸ்தவங்களா இல்லைங்கிற அறிகிறதுக்காக நமக்குள்ளே தேடுவோம். உண்மையிலேயே ஒரு உண்மையான தாகம் நமக்கு இருக்குதா? உண்மையிலே டெய்லி நம்ம ஆண்டவர் தேடுறோமா? பைபிளை படிக்கிறோமா? பைபிளை படித்தால் அதன் மூலமாக ஏதாவது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வைக்கணுங்கிற ஆர்வப்படுகிறோமா? ஆண்டவரை தேடுவது ஒரு கடுமையான கடமையாக இருக்கிறதா, இல்லை என்றால் விரும்புகிற ஒரு அனுபவமாக இருக்கிறதா? பிள்ளைகள் அப்பாவை தேடுறது போல, கணவன் மனைவியை தேடுறது போல, மனைவி கணவனை தேடுறது போல, ஃப்ரெண்ட்ஸை தேடுறது போல ஆண்டவரை தேடுகிறோமா? ரியல் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இடத்துல வந்திருந்தா ஆல்சோ we will have this kind of experience. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, அதை ஒத்துக்கொள்ளுங்கள். இல்லை பிரதர்,
நான் தேடுறேன் தான். எதுக்குன்னு சொன்னால் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுக்காக, கிறிஸ்தவம் இப்படி சொல்கிறதுனால நான் பைபிள் படிக்கிறேன். மற்றபடி அதில் எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. ஒரு சினிமா பார்க்குறது மாதிரியோ, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரியோ, ஒரு ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறது மாதிரியோ, ஒரு வாட்ஸ்அப்பில் புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்க்குற அந்த மாதிரி ஒரு தாகத்தோடு நான் பைபிளை புரட்ட முடியலை. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் வேதாகமத்தை புரட்டுகின்ற பொழுது, இப்பொழுது என்னுடைய கடமையை செய்து முடித்து விட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் ஏதாவது பேச மாட்டாரா இன்றைக்கு என்னுடைய ஆத்துமாவுக்கு, என்னுடைய மனசுக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு? சம்திங் காட் மஸ்ட் ஸ்பீக் டு மீ. ஆசையோடு போவாங்க. அப்படி தானே? கணவன் வெளியூர் போயாச்சுன்னு சொன்னால் நல்ல மனைவிகளை என்ன பண்ணுவாங்க? எப்படா ஒரு ஃபோன் வரோம் அப்படின்னு என்ன செய்வாங்க? காத்துட்ருப்பாங்க இல்லையே, அந்த வாய்ஸை கேட்க ஆசையாக இருக்கும். கடமை மனைவிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதாண்டா நிம்மதியான நாள், வீட்டுக்கார் வெளியூருக்கு போகிற அந்த நாட்கள் தான் நமக்கு ஃப்ரீயான நாள். அப்படி தானே? நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ஹஸ்பண்டு வெளியூருக்கு போனால் ஹஸ்பண்டி காலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? அந்த வயசெல்லாம் தாண்டி போச்சுங்கிறீங்களா? அங்கே நிறைய பேர் சீனியர் சிட்டிசன் தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் கணவர் வெளியூருக்கு போனால் எப்போ அந்த ஆள் ஃபோன் பண்ணுறான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க? 1 2 சரி. அவர் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மனுஷன் போனானே, இவ்வளோலாம் சொல்லிக்கிட்டு போனானே, வீட்டில் ஒரு இருக்கா, ஒரு நினப்பு இருக்கா? காலையில் போய் இறங்கியிருப்பான் தானே, மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, இன்னொரு கால் வரலையே, இப்படி நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்? போன உடனே சொல்லுங்க, நேரம் முடிய போகுதே, போன உடனே ஒரு ஃபோன் பண்ணியிருக்கணும்ல, நல்ல கணவனாக இருந்தா. ஆனால் நல்ல மனைவியாக இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் நல்ல கணவனாக இருந்தால் போன உடனே ஃபோன் அடிச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் நல்ல மனைவியாக இருந்தால் போய் சேர்ந்தானா சேரலையா, ட்ரெயின் ஆன் த வேலை நிற்கிதா நிற்கலையா, பிரேக் டவுன் ஆச்சுதா இல்லையா, இதுக்கு நம்ம ஃபோன் அடித்து கேட்போம். இப்படியும் செய்யலாம் இல்லையா? நீங்கள் இதில் எந்த பக்கம் நிற்கிறீங்க? கேளுங்க பிரதர் ஒரு நியாயத்தை. இந்த மனுஷன் நேற்று தான் ஊருக்கு போய் ஒரு நாள் ஆச்சுங்க, ஒரு ஃபோன் கிடையாது. பழைய காலம்னா பரவாயில்ல, இப்போ தான் எல்லாருக்கையும் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா? முந்துங்கள், கணவன் ஒழுங்காக போய் சேர்ந்தான்னு கேட்குறத நீங்கள் முந்துங்க, நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்கிறதுல நீங்களும் முந்துங்க. அல்லேலூயா. ஆக இதில் என்ன இருக்குது? ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? உண்மையான மனைவி, உண்மையான கணவன் வெளியே ஒருத்தருக்கு ஒரு பிரிகிற பொழுது ஒரு வார்த்தைக்கு, அதுபோல் ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் நமக்கு டு வி ஹேவ் எ ரியல் பேஷன். கடமை அல்ல. நான் எதற்கு சொல்கிறேன்? உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த ஆர்வம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா யாராவது உறவினர்கள் வந்தால் போதும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ப்ரேயர் மீட்டிங் போக மாட்டாங்க, அன்னைக்கு ப்ரேயரே பண்ண மாட்டாங்க, பைபிளே படிக்க மாட்டாங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? எங்க நான் என்ன பண்ணுறது பிரதர், எங்கள் அத்தை மாமா எல்லாம் வந்துட்டாங்க, இனி 15 நாள் அவங்களுக்கு நான் சாப்பாடாக்கி போடணும், அதுக்கு பிறகு தான் பைபிள் படிக்கணும். அப்பாடா, நேற்று தான் ஊருக்கு போனாங்க, இன்னையிலேருந்து பைபிள் படிக்க போகிறேன், இன்னையிலேருந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருக்க போகிறேன். 15 நாள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தாலும் சரி, அன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு தாகம் இருக்கு. அல்லேலூயா. எல்லாரோட ஹீ இஸ் சோ கிரேட். உறவினர்கள் வந்தால் வீட்டில் உட்கார சொல்லுங்கள், சாவியை கொடுத்துட்டு போங்க, போகிற இடத்துக்கு சர்ச்சுக்கு போங்க, பண்ணுற ப்ரேயரை பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட முடியும்னு சொல்லுங்கள். ஒன்றும் கெட்டு போகாது. அல்லேலூயா. இல்லை பிரதர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட், நம்ம ஆளுநர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எப்போ பார்த்தா இதான் சொல்லுவோம். நடைமுறை பிரச்சனை இருக்கிறது. சாம்சன் பால் தியரிட்டிக்கலாக சொல்கிறாரு, ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வி ஹேவ் டு ஃபேஸ். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறது தான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எக்ஸ்ட்ரா கிரேஸ் கொடுக்குறாரு இல்லையா? அல்லேலூயா. நடைமுறை சாத்திய குறைவுகளெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். சரி, இப்போ நம்ம உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லையா, உண்மையான கிறிஸ்தவங்களா இல்லைங்கிற எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று, பாவத்தை மேற்கொள்ளுகள் மட்டும்தான் உண்மையான கிறிஸ்தவம். இரண்டாவது, தேவனை தேடுகிற ஒரு தாகம். மூன்றாவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற. மத்தேயு 6:10 நான் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று பார்க்கிறோம். இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவை பெற்றிருந்தா, என்னுடைய சித்தத்தை விட ஆண்டவருடைய சித்தம்தான் முக்கியம். அப்படித்தானே? நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இஸ் இட் ப்ளீசிங் டு காட், இது எனக்கு பிரியமா இல்லை ஆண்டவருக்கு பிரியமா?
நான் செய்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் பிரியப்படுவாரா என்று பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கும். ஆண்டவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதுல நமக்கு எவ்வளவு தாகம் இருக்குது. இன்னொருத்தர் மேலே நமக்கு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் ஐக்கியம் இருந்தால் அவருக்கு பிரியமாக செயல்படுவதில் நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் இல்லையா? நாம் விரும்புகிற கெஸ்ட்டுகளுக்கு என்ன அழகாக சாப்பாடு செஞ்சு போடுறோம் இல்லையா? விரும்பாதவங்கன்னா கடமைக்கு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பி வச்சுருவோம் இல்லையா? வேணும்னா என்ன பண்ணுறோம்? என்னென்னமோ பலகாரம் செஞ்சு வைக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உட்கார வச்சுட்டு டீ சாப்பிட்றீங்களா பிரதர், டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா கேட்டால் அவர் நான் சாப்பிட்றேன்னா சொல்லுவார். நம்ம கேட்குற கேள்வியை பார்த்துட்டு வேணாங்க நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் பாரு. ஆமாம், நிறைய பேர் நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிற காரணம்னு சொன்னால் நீங்கள் சங்கடப்படாதுங்க அம்மா, நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்தா நல்லா புரியுது, நீங்கள் ஒரு டீ தரதுக்கான விருப்பத்தில் இல்லை. சரியா? அப்படி வேணும்னு கேட்டாலும் கொஞ்சம் இருங்க பிரதர், நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், அதேமாரி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அப்புறம் டீ போட போவாங்களே பாருங்கள், 1 மணி நேரம் டீ போடுவாங்க. அந்த முழு பாக்கெட் பாலையும் காய்ச்சி அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு வந்த மனுஷன் நொந்து போகிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காப்பு 3 பாக்கெட் வந்தால் 3 பாக்கெட்டையும் ஒன்றா காய்த்து அதை ஒரு பக்கம் வச்சு தான் டீ போடுவாங்க. அவசரத்துக்கு ஒன்று முதல்ல போட்டு கொடுக்க வேண்டியது தானே, அப்புறம் காய்க்க வேண்டியது தானே. அப்போ வேண்டியவங்கன்னு சொன்னால் விழுந்து விழுந்து செய்வோம் இல்லையா? வேண்டாதவங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தை கண்டு. அதே போல் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நம்ம வாழ்ந்தால், ரட்சிக்கப்பட்டவளாக இருந்தால், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறதில் விழுந்து விழுந்து செயல்படுகிற ஒரு மனப்பாங்க இருக்கும். 3 அடையாளங்களை சொன்னேன். அருமையான சகோதரி சிந்தியுங்கள். ஜஸ்ட் நோ வெதர் யூ ஆர் எ கிறிஸ்டியன் ஆர் நாட். நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களா? நீங்கள் தேவனை தேடுகிற ஒரு விசேஷ ஆர்வம் உள்ளவர்களா? தினமும் எவ்வளோ நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் செலவிடுறீங்க? டிவிக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் செலவிடுறீங்க? மொபைல் ஃபோனோட எவ்வளோ நேரம் செலவிடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ நேரம் செலவிடுறீங்க? சேட்டிங்கில் எவ்வளோ நேரம் செலவிடுறீங்க? ஆண்டவரோட எவ்வளோ நேரம் செலவிடுறீங்க? கவனித்து பாருங்கள். ஏதோ கடமைக்கு ஒரு ஜெபம் பண்ணுறதுனால நம்ம கர்த்தரோடு இருக்கிறத அர்த்தமாகி விடாது. இந்த 3 அடையாளங்கள் மூலமாக உங்கள் மனதுக்குள்ள முடிவு பண்ணிக்கோ, நான் கிறிஸ்தவரா இல்லையா. இப்போ எப்படி வருது? சிலர் இந்த டெஸ்ட்டுக்கே போகிறதே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க பிரதர், ஐ எம் எ ட்ரூ கிறிஸ்டியன். ஆமாம், இதையெல்லாம் யோசித்து பார்த்தா வாழ முடியாது. இப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம பைபிள் படிக்கிறோமா, பக்தியாக இருக்கிறோமா, கோயிலுக்கு போகிறோமா, தட்ஸ் இனஃப். ஐ எம் ஏ கிறிஸ்டியன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையான தேவ ஆசீர்வாதங்களை அடைய விரும்பினால் முதலாவது நீங்கள் உங்களை உண்மையான கிறிஸ்தவர்களா இல்லை என்பதை கண்டுபிடிங்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்களுடைய வாழ்வில் கண்டுபிடிக்க முடியாது. முதலாவது நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர் என்று கண்டுபிடித்து விட்டீர்கள் சொன்னால் ஆண்டவருடைய நன்மைகளையும் கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். சரி, இப்போ நான் மனசுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேன், நான் கிறிஸ்தவனாக இல்லை. நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் என்று கிறிஸ்தவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளுகிற பொழுது அவர் உண்மையிலே கிறிஸ்தவர்களாக இல்லை. ஏன்? அவங்க பாவத்தை ஜெயிக்கல, தேவனை தேடுகிற ஒரு பசியில இல்லை, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு ஆர்வத்தில் இல்லை. Then how can they be Christians? அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது? அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தில் வாழ்வருக்கு என்ன செய்வது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், go and be sanctified, go and be consecrated, go and be made holy. பரிசுத்தமாக உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள். யார் பரிசுத்தமாக்குறது? யார் நம்மை பரிசுத்தமாக்குறவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே? முதலாவது தேவ பிரசன்னத்திலே வாழ்வதற்கு நாம் முதலாவது கர்த்தரை நம்முடைய வாழ்வில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வேண்டும். இன்றைக்கு எனக்கு ஒரு இரட்சகர் தேவையா இல்லையா என்பதை நான் யோசித்து பார்த்து இப்பொழுதும் எனக்கு தேவைப்படுகிறது. நான் 30 வருஷம் கிறிஸ்தவராக இருந்தால் என்ன, 20 வருஷம் கிறிஸ்தவராக இருந்தால் என்ன, எவ்வளவு ஜெபங்கள் செய்தால் இப்பொழுது ஐ டு ரியலைஸ் எனக்கு இந்த கோபத்தை மேற்கொள்ள ஒரு இரட்சகர் தேவை, இந்த கசப்பை மேற்கொள்ள ஒரு இரட்சகர் தேவை, இந்த வெறுப்பை மேற்கொள்ள ஒரு இரட்சகர் தேவை, இந்த உலக ஆடம்பரத்தை மேற்கொள்ள ஒரு இரட்சகர் தேவை, தவறான ஆசையை மேற்கொள்ள ஒரு இரட்சகர் தேவை என்று உணர்வோம் என்று சொன்னால் now we have to seek the savior. அல்லேலூயா. வருஷங்களை கணக்கு போடாதுங்க, பக்தி கிரியில் கணக்கு போடாதுங்க. பிரசன்ட் ரியாலிட்டி என்ன? இப்பொழுது மெடிக்கல் செக்கப்புக்கு போனால் நம்ம பாடி என்ன சொல்லுமோ அதான் ரிப்போர்ட், அதான் நம்முடைய லெவல், அதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். எனவே தேவ பிரசன்னத்திலே வாழ விரும்புகிறவர்கள் முதலாவது they have to have a status. அது என்ன? நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வேணும். திருச்சபைகள் நடத்துகிற திடப்படுத்தலினாலேயோ திருச்சபையில் கொடுக்கிற ஞான ஸ்நானத்தினாலேயோ இது உண்மையாகி விடாது. இது நமக்குள்ள நாம் அறிகிறது. கவனிக்கிறீங்களா? எனவே நீங்கள் தேவ பிரசன்னத்தை அடைய வேண்டும் என்றால் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்?
யார் யார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையில இரட்சகராக உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறது உணர முடியவில்லையோ, இப்பொழுதே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, ஐ டு நீட் அ சேவியர். நான் உண்மை பெற்றுக்கொண்டவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் நான் வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ளாதவனாக வாழ்கிறபடினாலே, தேவனை தேடுகிற ஆர்வம் இல்லாதபடினாலே, அட் பிரசன்ட் கரண்ட்லி ஐ ஃபீல் தட் ஐ நீட் அ சேவியர். இப்பொழுது எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீர் எனக்கு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை தார். கிவ் மீ த ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அவ்விதமாக ஆண்டவர் இதில் கேட்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்குறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து கூட செல்ல தேவையில்லை. இந்த இடத்திலே உங்களை பரிசுத்தமா. அல்லேலூயா. இன்றைக்கு தேடுவோம், இப்பொழுது தேடுவோம், மனதுக்குள்ளே பேசுவோம். ஆண்டவரே, என்னை ஒரு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தும். உண்மையான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும். ஐ வாண்ட் த born again எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவம் எனக்கு வர வேண்டும். ரோமர் 8:1 சொல்லுகிறபடி மாம்சத்தின்படி நான் இனி நடக்கக்கூடாது, தேவனுடைய ஆவியின்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும். எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று இப்பொழுதே நம்முடைய இருதயத்திலிருந்து கேட்போம். இங்கே நாம் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. இங்கே நாம் தேவனுடைய பிள்ளையாவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆயிட்டோம்? இப்போ நம்ம யார்? ஆண்டவரை நாம் பாவி என்று நம்மை உணர்ந்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இப்போ நாம் மறுபடியும் பிறந்துட்டோம் அப்படித்தானே? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். அடுத்த தேவ பிரசை அடைய என்ன செய்யணும்? இப்பொழுது நாம் தேவ பிரசை அடைய வேண்டும் சொன்னால் we have to meet our Lord. ஆண்டவரை சந்திக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நம்ம போகணும். அப்படித்தானே? இப்போ தான் நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போகிற வேளை நீங்கள் எப்படி போகணும்? இப்பொழுது நமக்கு தேவை என்ன? த ஃபெய்த். முதலாவது என்ன பார்த்தோம்? we need a foundation. we have to lay down a foundation. ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு ஃபவுண்டேஷன். மறுபடியும் பிறத்தலும் ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணுகிற ஆராதனை எல்லாம் வேஸ்ட், சர்ச்சு கோயிங் எல்லாம் வேஸ்ட், காணிக்கை எல்லாம் வேஸ்ட், ஊழியம் எல்லாம் வேஸ்ட். we need a solid foundation. that's a salvation experience. அந்த ஃபவுண்டேஷன் இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? we are sure நம்ம அந்த ஃபவுண்டேஷனை போட்டாய். இப்போ அந்த ஃபவுண்டேஷன் மேலே we have to build up. நம்ம கட்டணும். கட்டுற வேலை இப்போ என்ன செய்யணும்? தினமும் ஆண்டவரை ஒரு நேரமோ இரு நேரமோ பல நேரமோ, அதுக்கு நேரம் எல்லாம் கிடையாது. ஒரு நேரம் தான், 2 நேரம் தான், 3 நேரம் தான், அப்படி கிடையாது. ஆல்வேஸ் we seek God. எங்கே இருந்தாலும், என்ன செய்தாலும், எங்கே போனாலும் our heart is seeking God's presence. அல்லேலூயா. இப்போ தேடுகிற பொழுது நீங்கள் எப்படி தேட வேண்டும் என்றால், பல நேரங்களில் நாம் எப்படி தேடணும்? நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற சிந்தி நீர் வாயன்று என்னை அழைத்தீ என் மீட்பரே வந்தேன் வந்தே. நல்ல பாடலுங்க. கம்பெனி நடக்கிற வேலை இந்த பாடலை பாடுறாங்க, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக. தட்ஸ் குட், இது வேணும். ஆனால் வாரம் போயிட்டு நான் பாவிதான். மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாயிலிருந்து ஒரு பாவி என்கிற அறிக்கையா கேட்க விரும்புகிறார்? இல்ல. we have to enter into the sanctuary of God with faith. ஆண்டவர்கிட்ட போய் நான் யார் வந்திருக்கேன்? now I am sanctified. விசுவாசம். தேவ பிரசன்னத்து போறதுக்கு போல என்ன செய்யணும்? I believe that I have been sanctified, I have been consecrated, I have been made holy, I have become the son of God. Now I have all the rights to enter into the sanctuary of God. ஆண்டவருடைய சமூகத்தில் நுழையிறதுக்கு பாக்கியம் இருக்கிறது, எனக்கு உரிமை இருக்கிறது. Believe. ஹல்லேலூயா. பாவி 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 என்று இந்த திருச்சபைகள் சொல்லி தருகிறது போலே போகட்டும். வாரம் போய் நின்றுட்டு தப்பிப்போன ஆடுகளைப் போல தப்பிப்போன ஆடுகளைப் போல தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய நிலைமையே சொல்லிக்கிட்டு வரதில்லை. டாக்டர்கிட்ட போய் எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் சொல்லிட்டு மருந்து வாங்காமல் போகிற பேஷண்ட்டு மாதிரி இல்லை. பாவியாக இருந்த பொழுது நான் பாவிதான், அந்த பாடலை பாட வேண்டாம் அப்படி நான் சொன்னேன்னு யார்கிட்ட போய் சொல்லிடாதுங்க. ஏன்னா நானும் பாடுவேன், அது சில நேரங்களில் தேவை. அதுக்காக எப்போ பார்த்தாலும் நான் பாவிதான். அப்போ ஆண்டவர் என்ன யோசிப்பார்?
நான் என்ன பண்ணுறேன்னு தெரிலப்பா. 2000 வருஷத்துக்கு முன்பாக என் குமாரனையும் அனுப்பிவிட்டேன், அவர் ரத்த சிந்தியாடு, நீ வார வாரம் வந்து பாவிட்டு சொன்னா என்னப்பா பண்ண முடியும்? அவர் தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுப்பா உனக்கு, இதுக்கு மேலே ஒன்றுமே. ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, பரிசுத்தாவி அனுப்பப்பட்டு விட்டது, வேதம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் நான் ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒரு திருப்தி என்ன, நான் பாரிசுத்தவான்னு சொன்னால் தானே நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்ப்பீங்க, இவன் எப்படி பாரிசுத்தவான்னு. பாவின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அப்படி தானே? பாவின்னு சொன்னால் யார் நம்மளை உத்து கவனிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இரத்த சிந்த வைத்தவர். நான் ஒவ்வொரு முறையும் பாவின்னு சொல்கிறத விரும்பலை. என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, தேவனே உங்கள் பையன் வந்திருக்கிறேன், உங்கள் புள்ள வந்திருக்கிறேன், நீங்கள் தான் என்ன பரிசுத்தமாக்குறீங்க, அதனால தான் வர முடிஞ்சிருக்கு, நீங்கள் தான் என்ன சுத்தம் பண்ணீங்க, உங்களுடைய குமாரனுடைய இரத்தம் முன்னாடி கழுவிங்க, நான் வந்திருக்கிறேன்ப்பா. இப்போவும் என்கிட்ட சில தவறெல்லாம் இருக்குது ஆண்டவரே, சில குறைபாடு இருக்குது, அதுக்காக பிள்ளை இல்லாமல் விடுவேனா? ஏதோ சில குறை, குற்றம், தவறு, வாய் தவறு, சொல் தவறு, சிந்தனை தவறு வந்து விடுவதற்கான பிள்ளையில நான் ஆயிடுவேனா? நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, லார்ட் ஐம் சாரி, ஃபாதர் ஐம் சாரி, கிளென்ஸ் மீ, என்னை கழுவுறதுக்கான அந்த கிருபை உம்மிட்ட தான் இருக்குது, நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், தவறாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடும், பட் ஐ ஆம் யுவர் சன். பிள்ளை என்று சொல்லுகின்றதான ஒரு சரியான கன்ஃபர்மேஷன், ஒரு அஷூரன்ஸ் உள்ளவங்க தான் they will be able to experience the presence of God. இந்த ஒரு அனுபவம் இல்லாமல் திருச்சபையில் இன்னைக்கு நமக்கு ட்ரம் அடித்தே பிரசன்னத்தை உணர வச்சிருவாங்க, கீபோர்டு போட்டே பிரசன்னத்தை உணர வச்சிருவாங்க, பரவச வார்த்தை சொல்லி பிரசன்னம். அதுவல்ல, இண்டிவிஜுவலி, பர்சனலி, இன் மை ஹோம் where I am alone, I seek my God's presence and enjoy it. அப்போ ஆண்டவர்கிட்ட போகிறவங்கள ஒவ்வொரு முறையும் சிலர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே சோத்திரம்ப்பா, சோத்திரம், மூச்சு இறக்கி சோத்திரம் ஆண்டவரே, மேசின் கீழே அமர்ந்திருக்கிற நாய்க்குட்டியை போல ஆண்டவரே உடைய கிருபையை எதிர்பார்த்து. எப்போ பார்த்தாலும் அந்த நாய்க்குட்டி பிஸ்னஸ். நம்ம நாய்க்குட்டியாக இருக்கக்கூடாது, தேவ குட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பிட்டு மறுபடியும் போய், ஆண்டவரே ஒரு நாய்க்குட்டியாக வந்திருக்கேன்னு சொன்னால் அவர் ஒரு தூதன் அனுப்பி அடித்து துரத்து, இந்த நாய் வெளியே போ. ரட்சிக்கப்படலைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நாய்க்குட்டியாக வந்து தேவக்குட்டியாக மாறிட்டு போகலாம். நீ ரட்சிக்கப்பட்டாயின்னு சொல்லியாச்சு, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லியாச்சு, ஆவியை பெற்றேன்னு சொல்லியாச்சு, அந்நிய பாஷையிலும் பேசியாச்சு, தீர்க்க தரிசனம் வர உண்டுன்னு சொல்லியாச்சு, வெளிப்பாடுகள் எல்லாம் சொன்ன பிறகு, ஆண்டவரே உம்முடைய மேசையின் கீழே இருக்கிற நாயை போல உம்முடைய நன்மைக்காக கெஞ்சுகிற இந்த பாவிக்கு இறங்கு அப்பா, ஒன்றுக்கும் உதவாத பாவி ஆண்டவரே சோத்திரம்ப்பா. ஆமாம், பரிதாபத்தை உருவாக்கித்தான் தேவனுடைய நன்மையை பெற விரும்புகிறோமே எளிய நம்முடைய உரிமையை நிலைநாட்டவில்லை. ஆண்டவர்கிட்ட போகிறவள், ஆண்டவர் உங்களுடைய பையன் வந்திருக்கிறேன், என்ன நீர் பார்த்தா என்கிட்ட சில குறைபாடெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, நான் அறிவேன். நேற்றுக்கு நான் பேசினதெல்லாம் உமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும், நேற்றுக்கு நான் நடந்து கொண்ட விதம் உமக்கு அவ்வளோ பிரியமாக இருந்திருக்காது. ஆனால் உண்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாதே, உண்மை அப்பாவாக தெரிந்து கொண்ட பிறகு நான் வேறு எங்கே போக முடியும், உண்மை இல்லாமல் பிழைக்கிறதுக்கு எனக்கு வழி கிடையாதே அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன். ஏன்னா ஐ பிலீவ் தட் ஐ எம் த சன் ஆஃப் காட். அல்லேலூயா. யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. நாய்க்குடைய பப்பீஸ் கிடையாது இல்லையா, நாய்க்கள் கிடையாது. யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். நம்மளை சில்ட்ரன் ஆஃப் காட்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக தான் வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் அடிமைகளாக நோ லாங்கர் யூ ஆர் த ஸ்லேவ்ஸ், யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க போகிற வேளையில் பிள்ளையை போல போங்க, மகளை போல போங்க, மகனை போல போங்க, அவரை அப்பாவாக பாருங்க. அதனால தான் ஜெபம் பண்ண வரவில் என்ன சொல்றார்? இப்போ நம்ம பெரும்பாலான நாளில் ஜெபம் பண்ணுறோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே, பாவிகளாகி இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய மகளை ஆசீர்வதிப்பீராக, மகளுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைக்கும்படியாக செய்வீராக, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை எல்லாம் நீக்குவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளாக போய் என்ன செய்யணும்? பரமனை என்ன சொல்லுது? பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. நிறைய கிறிஸ்டியன்ஸ் பாருங்க, சாமி சாமி சாமி.
ஏசு சாமி தான், தேவனும் சாமி தான், எல்லாம் சாமி. சாமிகிட்ட கேட்கணும். எந்த சாமிகிட்ட கேட்குறோம்? 1000 சாமிகள் இருக்கிறாங்க. ஆக உண்மையான கிறிஸ்தவர்கள் தேவனை எப்படி பார்ப்பாங்க? சாமி சாமின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பழக்க தோஷம். இப்போ நிறைய பேர் பாருங்கள், இயேசுவை இயேசுன்னு சொல்கிறது கிடையாது, ரட்சகராக இயேசுன்னு சொல்கிறது கிடையாது. ஏசப்பா 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 ஏசப்பான்னு. பைபிள் உங்களுக்கு இயேசுவை அப்பான்னு காட்டலை, இயேசுவை தேவகுமார்னு காட்டுகிறதில்ல, நம்முடைய ரட்சகராக காட்டு, நம்முடைய ஆண்டவராக காட்டு. நம்ம அதையெல்லாம் நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ரட்சகரே அதெல்லாம் சொல்கிறது. ஏசப்பா, நான் உங்களுடைய பிள்ளையப்பா. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய நாமத்தை அவரை கேளுங்க. யார்? பிதாவாகிய தேவன். ஒரு ஸ்டேட்டஸ். எல்லாம் ஒருத்தர் தான், 3 பேர் கிடையாது, ஒருத்தங்க தான். ஆனாலும் சில சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? நாமும் கெட்டு நம்முடைய பிள்ளைகளையும் கெடுத்து விட்டோம். நாமும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? ஏசப்பாவுக்கு தேடு, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு, ஏசப்பா சொல்லி சொல்லி பிள்ளைகள் அப்புறம் அதை விட்டு அவங்கள விட்டு போக மாட்டேங்க. சில சிஸ்டம்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? மதிப்பு கொடுக்கணும். அப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஜெபம் பண்ண போகிறவன் யாராக இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். சரி, இப்போ 2 காட்டியும். ஒன்று, we have gotten ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம் போட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ உரிமையோடு விசுவாசத்தோடு, பை ஃபெய்த். விசுவாசம். என்ன பார்த்தா நான் பாவி மாதிரி தான் இருப்பேன், என்ன பார்த்தா மற்றவங்களும் பாவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னை ஆண்டவர் பார்க்கிற பொழுது அவருடைய பிள்ளையாக தென்படுகிறேன். அடுத்தது என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு என்ன செய்யணும் என்று பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க செல்லுகிறவர்கள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரி இடத்திலே ஜனங்கள் முறையிட போகிறது போல போகக்கூடாது. புரிஞ்சுங்க. ஒரு அதிகாரி இடத்துல போய் ஐயா எங்களுக்கு இதை செய்யுங்க, எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படி சொல்ல போகக்கூடாது. ஆண்டவரோடு ஷேர் பண்ணணும். ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். பல நேரங்களில் நம்ம செலக்டிவாக, நல்ல கவனிங்க, செலக்டிவாக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகத்தை கொடுப்பீராக, எங்கள் வாழ்விற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வீராக, எங்களுடைய பொருளாதார தேவையெல்லாம் சந்திப்பீராக, போகையிலும் வருகையிலும் எங்களை சூழலென்று காத்துக்கொள்வீராக, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதாக. எல்லாமே என்ன பண்ணுறோம்? செலக்டிவாக இப்படி இப்படி செய்யும், இப்படி இப்படி செய்யணும். அவர் வாட்ச்மேனா இல்லை செக்யூரிட்டி கார்டா? நாம் அவரை கமாண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் செய்யணும். இல்லைங்க. ப்ரெசென்ட் யுவர் லைஃப். நீங்கள் ஆண்டோட்ட போகும் பொழுது அதுக்கு ஏற்கனவே போனதுக்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்ததோ அதையெல்லாம் சொல்லுங்க போய். அல்லேலூயா. வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் ஹார்ட் யூ ஷேர் வித் காட். அநேகர் தேவ பிரசன்னத்தை அடைவதற்கு பாடல்களை தான் பாடுகிறார். அல்லேலூயா 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 உடலை உழுக்குற பிரசன்னத்தை அடைய விரும்புகிறோம். இல்லை, போய் உட்கார்ந்துட்டு ஆண்டவரே வந்திருக்கிறேன், என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் சமூகத்தில் கொட்டி தீர்க்க வந்திருக்கிறேன், என் உள்ளத்துக்கெல்லாம் சொல்ல வந்திருக்கேன், காலையில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது அதனால் எல்லாம் சொல்லுங்க. நான் சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லுவேங்க, அது ரொம்பவும் அல்பமாக தெரியும். இல்லை, செலக்டிவாக ப்ரேயர் பண்ணாதுங்க. இதை செய்யும் அதை செய்யும்னு. வாழ்க்கையில் என்ன நடந்ததோ எல்லாம் சொல்லுங்க. என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அதை சொல்லுங்க. யாரை குறித்து என்ன நினைவோடு இருக்குங்க சொல்லுங்க. இன்றைக்கு உங்கள் மனைவிகளை குறித்த உங்கள் நினைவுகள் என்ன சொல்லுங்க. உங்கள் கணவர்களை குறித்த உங்களுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுங்க. உங்கள் மாமியாரை குறித்த எண்ணங்கள் என்ன, உங்கள் மருமகளை குறித்த எண்ணங்கள் என்ன சொல்லுங்க. யாரோ ஒரு சொன்ன வார்த்தை உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதா, யாரோ நடந்து கொண்ட முறைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா, அதற்காக ஃபோன் போட்டு வேற யாருக்கோ சொல்லாதீங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்ககிட்ட பேசுறதுனால உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இருக்கிற விஷயத்தை இன்னும் நல்லா காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுருவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. யூ ஹவ் ஆல் ஃப்ரீடம் வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் ஹார்ட். எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு யூ கேன் எக்ஸ்பிரஸ் வித் காட். ஆண்டவரத்தில் எல்லாத்தையும் வெளிப்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு யாரை குறித்தாலும் சில வருத்தங்களும் வேதனைகளும் வருகத்தானே செய்கிறது இல்லையா? அதை ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் நம்முடைய லைஃப்பை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறோம். புரிகிறதா? ஒரு ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாண்டிச்சேரியில் கடற்கரை ஓரம் பார்க்குகளில் இன்னும் கார்டன்களெல்லாம் சில குறிப்பிட்ட கம்பெனி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வந்து அன்றைக்கி காலத்து நடந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வாக்கிங் போனது, வந்தது, வீட்டில் சாப்பிட்டது, கொண்டது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன இருக்குது? ஷேர் பண்ணுறது இருக்குது. அப்படி தானே? மோசேயோட தேவன் பேசுகிற பொழுது யாத்திரை 33:11 வாஸ்து பார்க்கும் பொழுது ஒரு சிநேகிதனோடு தேவன் பேசுவது, ஒரு சிநேகிதனோடு பேசுவது தேவன் முகமுகமாய் பேசினார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் போய் உங்கள் வாழ்க்கையெல்லாம் சொல்லுங்கள். டிமாண்ட்ஸை மட்டும் வைக்காதீங்க, சப்ளிகேஷன்ஸை மட்டும் வைக்காதீங்க, வெறும் பெட்டிஷன்ஸோடு மட்டும் போகாதீங்க. உங்களை ஃப்ரீ பண்ணுங்க. என்னென்ன ஃபீலிங் இருக்கோ சொல்லப்படாதது ஒன்றும் இருக்க வேண்டாம்.
நல்லதையும் சொல்லுங்கள், கெட்டதையும் சொல்லுங்கள். நான் இதை ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறதா, பட் மேக் இட் ஏ பாயிண்ட். அல்லேலூயா. நாளிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுற வேளை உங்களுடைய தேவைகளை மட்டும் சொல்லாதீங்க, உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இப்படி இப்படி நடந்து கொண்டேன், இப்படி இப்படி பேசினேன், இப்படி இப்படி போனேன் வந்தேன், இப்படி இப்படி நினைக்கிறேன், இப்படி இப்படி செய்யலாமன்னு யோசிக்கிறேன், அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவர் இப்படி சொன்னாங்க, இப்படி என்னென்ன உங்கள் மனசில் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் சம் குட் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். அல்லேலூயா. இதுதான் ஃபெலோஷிப் டெவலப் பண்ணுறது. அல்லேலூயா. வெறும் அதிகாரி இடத்துல பேசுறது போல, ஏதோ ஒரு அமைச்சர் இடத்துல பேசுறது போல நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் பேசுறதில்ல, ஆண்டவரோடு நம்முடைய வாழ்வில் இருக்கிற அத்தனையும் பேச வேண்டும். யாரெல்லாம் அப்படி பேசுறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லப்படாத ஏதாவது காரியம் உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லலை. உங்கள் அம்மாவிட்ட சொன்னீங்க உங்கள் ஹஸ்பண்டை பற்றி. இங்கே யாரும் இருக்கிறீங்களே எனக்கு தெரியலன்னு பொதுவாக சொல்கிறேன். கணவன் எப்படி நடந்து கொண்டான்னு ஃபோன் போட்டு உங்கள் அம்மாவுக்கு சொன்னீங்க, அதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா? உங்கள் அம்மா உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் இருக்கிறதையும் கொஞ்சம் ஒர்ஸ்டாக்கி விட முடியும் இல்லையா? வந்துரு மகளே, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், அதை ஆண்டவர்கிட்ட சொன்னால் அவர் நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை காட்டுவார் இல்லையா? முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஏதோ மனிதன், ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம யாராவது சொல்லி ஆறுதலடை விரும்புவோம். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். என்னுடைய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவோ எல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிடுவேங்க. கடந்த மணி வேளையில் என் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொண்டனோ அது என் அடுத்த மணி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லப்படும். அது எல்லாம் நல்லதாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அது எல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இதுதான், இப்படி தான் நினைத்தேன், இப்படி தான் நடந்தேன், இப்படி தான் பேசினேன், இப்படி தான் இது பண்ண, ஸோ ஐ எம் சாரி, அது சொல்லிடுவேன். ஆக ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். சாலையில் போனாலும் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், ட்ரெயினில் போனாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் வைக்காதுங்க. காலை எழுந்துன்னு கொஞ்சம் நேரம் இந்த துக்க வீட்டில் கணவனை பறி கொடுத்தவங்கள போல என்ன செய்ய வேண்டாம், அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ணணும். காலைல கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. எப்போ யாரை சந்திக்க போகிறோம்? வி ஆர் கோயிங் டு மீட் அவர் காட், அவர் ஃபாதர். அவரை சந்திக்க போகிறவள்ள தூங்கி விழுந்தெல்லாம் போகாதீங்க. நல்ல ஒரு என்ன பண்ணிக்கணும், நம்மளை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அதனால தான் காலை டீ குடிக்கிற பழக்கம் தான் நல்லது. ஒரு டீ எல்லாம் குடித்து மூஞ்செல்லாம் கழுவி பல்லெல்லாம் விளக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆக ஆண்டோடு பகிர்ந்து கொள்கிற அனுபவம். அடுத்தபடியாக த டிபெண்டன்ஸ் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தின் மேலே நம்முடைய சார்பு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோசே தேவனை பார்த்து சொன்னா, தேவனே, நீர் ஏன் கூட வராமல் இருந்தா தயவு செய்து என்ன அனுப்ப வேண்டாம், நான் போக மாட்டேன்டா. நல்லா கவனிங்க, எத்தனையோ லட்சம் மக்கள் போகிறாங்க, யோசுவா போயிட்டு இருக்கிறாரு, போக வேண்டியதானே? ஆண்டோட்ட போய் ஜெபம் பண்ற பாருங்க. If your presence does not go before us, do not take us from here. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக போகாதிருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு போக சொல்லாதிரும். இப்போ மோசே என்ன கேட்கல? ஆவிக்குரிய வரங்களை கேட்கல, வல்லமைகளை கேட்கல, எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் கேட்கல. என்ன கேட்டான்? your presence must go before me. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். பாருங்கள், மோசே he has become so weak. இவ்வளவு ஆட்கள் போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணுறான்? நீர் வந்தால் தான் நான் போவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் உண்டு, எந்த ஒரு இடத்துக்காக இருந்தாலும் என்னோட யாராவது ஒருத்தர் வரணும்னு ஆசைப்படுவேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ. தனியாக போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த பிஹேவியர் அப்படி தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க வந்தான்னு சொன்னால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஃபீல் பண்ணுவேன். தேவனோடு நீங்கள் பேசி பேசி வருகிற பொழுது, அந்த பிரசன்னத்தில் வாழ்ந்து வாழ்ந்து பழகிற பொழுது ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்துக்கு பிறகு யூ cannot do anything without experiencing the presence of God in your heart. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற ஒரு உணர்வை பெறாமல் உங்களுக்கு போகவே கை ஓடாது, கால் ஓடாது. ஆண்டவர் நீங்கள் வரணும் ஆண்டவரே, அதர்வைஸ் ஐ வில் பி வெரி வீக், எனக்கு முடியாது ஆண்டவரே. நான் சில நேரத்தில் பார்ப்பேன், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது கூட எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது, தேவையே இல்லை. ஏர்போர்ட்டுக்கு போவேன், எல்லாமே என்கிட்ட டாக்குமெண்ட்ஸு, டிக்கெட்ஸு, விசா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறவில்ல ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பதட்டம் வரும். தேவையே கிடையாது, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எல்லாம் ஜென்யூனாக இருக்குது. அப்போ ஆண்டோடைய ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என்னோடு வருகிற ஒரு ஃபீலிங் எனக்கு தாரும்.
then I will be strengthened. சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு அவருடைய ஃபெல்லோஷிப் தேவைப்படுகிறத உணர்கிற ஒரு பலவி நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டார். இனி அவருடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், எத்தனை உறவினர்கள் இருந்தாலும், அவருடைய கம்பெனி, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய ஃபெல்லோஷிப் எனக்கு இல்லைன்னு சொன்னால் ஐ cannot go further. என்னால் போக முடியாது. மோசைக்கு அது நடந்து விட்டது. அவன் சொல்கிறான், உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக போகாதிருந்தால் என்னை இந்த இடத்துல இருந்து அனுப்பாதிரும். நான் போக மாட்டேன், நான் முடியாது. ஏன்? யோசுவா இருக்கிறான், ஆரோன் இருக்கிறான், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்களே. இல்லை, எத்தனை பேர் இருந்தாலும் ஐ நீட் யுவர் கம்பெனி. தேவ பிரசன்னத்தை சார்ந்து ஜீவியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பிரசன்னம் இல்லாமல் எதையும் என்னால் சரியாக செய்ய முடியாது என்கிற ஒரு பகுதிக்கு வாங்க. வேறு சூழ்நிலைகளுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, வேறு அலுவலர்களுக்காக do not lose the presence of God. எனக்கு யார் வந்தாலும் வரலனாலும் சரி, எனக்கு ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் வேணும். அல்லேலூயா. இதுதான் பிரசன்ஸ் டெவலப்மெண்ட். அந்த பிரசன்னத்தில் வாழ்கிற அனுபவத்தில் வளர்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சார்பு நிலை. அவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும். அவர் என்னோடு வருகிறது போல நான் ஃபீல் பண்ணா எவ்வளவு கரடுமுரடான பாதையிலும் கடந்து போய் விடுவேன். அவருடைய பிரசன்னம் என்னோடு இருந்தால் கடினமான எந்த சூழ்நிலையினாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த நம்பிக்கைக்கு வாங்க. பிரசன்ஸ் ஆஃப் காட் உங்களோட இருந்தால் எந்த விதமான கடுமையான சூழ்நிலையும் உங்களால் சந்திக்க முடியும். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஈவன் இன் திஸ் டார்க்னஸ், என்னால் ஒன்றையும் பார்க்க முடியல. எவரிவேர் தேர் இஸ் டார்க்னஸ், பட் ஐ see you, I believe you are coming with me. அந்த பிரசன்னத்தை தேடும் சார்பு நிலை. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று ஃபவுண்டேஷன், இரண்டாவது ஃபெய்த், மூன்றாவது ஷேரிங், நான்காவது டிபெண்டன்ஸ். அஸ்திபாரம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது பகிர்ந்து கொள்ளுகிறது, நான்காவது சார்பு நிலை, ஐந்தாவது ஆண்டவர். வேதாகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிய முடியும். யாரோ சிலர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தாரா? அவருடைய சமூகத்தை விரும்பினவர்களுக்கெல்லாம் கொடுத்தாரா? இல்லை ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் கொடுத்தாரா? நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ வில் ஃபைண்ட் அவுட் a truth. என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் those who have come forward to do his purpose, அவருடைய நோக்கத்திற்காக யார் யார் வந்தார்களோ அவர்களுக்கு தான் பிரசன்னம் கிடைத்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நீ போ, நான் உன்னோடு வருவேன். மோசே இடத்துல சொன்னார், நீ போ, நான் உன்னோடு வருவேன். யோசுவா இடத்துல சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கடுமையான ஒரு சூழ்நிலை கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர்கள் 18 வாஸ்து பார்த்தால் அவன் நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடணும்னு பிளான் பண்ணிட்டான். தேவன் வந்து இறைவில் சொல்றாரு, பி ஹியர், டூ நாட் கோ எனிவேர். எங்கேயும் போகாத, இதே இடத்துல இருக்கு, இதே இடத்துல நீ இருக்க வேண்டும். ஐ ஹவ் மெனி பீப்புள் இன் திஸ் ஏரியா. நிறைய பீப்புள் எனக்கு இருக்கிறாங்க. ஏன் வாலண்டியரா வந்து அந்த பிரசன்னத்தை கொடுக்கிறார்? ஏன்? ஹி வாஸ் இன் ஹிஸ் பர்பஸ். அவருடைய நோக்கத்திற்காக இருக்கிறான். நாம் நிறைய பாட்டு பாடுறதுனாலையோ, நிறைய கூச்சல் போடுறதுனாலையோ, நிறைய ஆரவாரம் பண்றதுனாலையோ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது. இன்றைய திருச்சபையில் அவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய பிரபலமான ஊழியர் அப்படி செய்து கொடுக்கிறார். கூட்டங்களை கூட்டி இறங்குவதாக 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 என்று சொல்லி ஆட்களை பார்த்து சொல்ல, ரிசீவ் ரிசீவ் ரிசீவ், நோ நெவர். ஃபால்ஸ் ஸ்பிரிட் தான் இப்படி இறங்குமே ஒழிய ட்ரூ ஸ்பிரிட் ஒருபோது இறங்குவதாக இறங்குவதாக சொன்னா இறங்காது. ஏன்னா ஆண்டவர் இண்டிவிஜுவலாக இறங்குறார். அல்லேலூயா. எந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த மனிதன் விசுவாசத்தினால் தன்னை தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறானோ, எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையோடு பகிர்ந்து கொள்கிறானோ, எந்த மனுஷன் அவரை சார்ந்திருக்கிறானோ அவன் தேடுகிற பொழுதுதான் இறங்குவார். அல்லேலூயா. நீங்கள் கூட்டத்தை கூட்டி கீபோர்ட் போட்டு ட்ரம் அடித்து இறங்கும் 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 வல்லமை பொழிவதால் பைபிளில் இல்லையா இது? நீங்கள் பெரிய கூட்டத்தை கூட்டி இறங்குவதாக இறங்க சொல்லுவார். அவர் இறங்கி வரணும் பைபிள் எங்க சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது, நீ தேடுவாய் என்றால் கண்டடைவாய், உண்மையாக தேடுவாய் என்றால் கண்டடைவாய். அது இண்டிவிஜுவலாக சொல்கிறார் இல்லையா? எந்த ஒரு மனிதனுடைய ஹார்ட் வந்து ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த மனுஷன் தேடினா வருவார், அவன் தனியனாக இருந்தாலும். இல்லைனா நீங்கள் லட்சக்கணக்கான கூட்டத்தை போட்டு நீங்கள் எவ்விதமான பிரயத்தனங்கள் மூலமாக இறங்குவதா இறங்குவான்னு சொன்னால்
அது இறங்காது. அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு சென்று நீங்கள் ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் that will mislead you. ஏன்னா அது that's not the procedure of God. யார் பெற முடியும்? தேவ நோக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவன். மோசே, யோசுவா, நெகேமியா, தானியேல் இவரெல்லாம் தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்தால் காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் நீங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜஸ்ட் ஆஸ்க் a question to yourself. நீங்கள் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? யாராவது நீங்கள் என் கணவனுக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். என் மனைவிக்காக தான் வாழ்கிறேன் என்று சொன்னால் அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். என் பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் பையனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அப்படி சிந்தித்து கொண்டதால் அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். தட் இஸ் ராங். இல்லை, என்ன பண்ணுறது, உயிர்னு ஒன்று இருக்குதே, அதுக்காக அது உசுறு போக மாட்டேங்குதே, அதனால வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் இவர்கள் யாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டா ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய பதில் என்ன? I am living for the purpose of God. அல்லேலூயா. தேவனுக்காக நான் வாழ்கிறேன். நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்தால் உங்கள் கணவனுக்காக நன்றாக வாழ்வீர்கள். நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்தால் உங்கள் மனைவிக்காக நன்றாக வாழ்வீர்கள். நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்வீர்கள். பிள்ளைகளுக்காகவோ கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ வாழ்ந்தால் அவர்களுக்காக நீங்கள் உண்மையாக நன்றாக வாழ முடியாது. யார் தேவனுக்காக வாழ்கிறார்களோ அவர்களால் தான் மற்றவர்களுக்காக நல்லதை செய்ய முடியும், நல்லதை சிந்திக்க முடியும். எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பர்பஸுக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம். பாருங்கள், எலியா சொன்னா, போதும் ஆண்டவரே, இட்ஸ் எனஃப், டேக் மை லைஃப், எடுத்து போடும், போதும், இந்த போராட்டம், இந்த சஞ்சலம், இந்த வேதனை அனுபவித்தது போதும் ஆண்டவரே, நான் ஓடினது போதும், இட்ஸ் எனஃப், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். பலவானான ஒரு மனிதன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு புலம்புகிறான், நான் சாக விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு டை. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் சஞ்சலம், ஒவ்வொரு நாளும் வேதனை. காலையில் எழும்புனா அழுது கொண்டே எழும்ப வேண்டியதாக இருக்கிறது, மாலையில் தூங்கினா அழுது கொண்டே தூங்க வேண்டியதாக இருக்கிறது, சாலை நடந்த பிணத்தை போல் நடக்க வேண்டியிருக்கிறது. இன் சிறஃப் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர். ஆனால் எலியா அந்த விதமாக சொன்ன பொழுது ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்பினார். நல்லா கவனிச்சிங்களா? சாகிறேன் அப்படி சொன்னாங்க. இல்லை, நீ சாகக்கூடாதுப்பா, ஏன்னா இதுவரையில் நீ எனக்காக வாழ்ந்தவன், உனக்காக, உன் மனைவிக்காக, குடும்பத்துக்காக, உலகத்துக்காக நீ வாழ்ந்தவன் அல்ல, நீ எனக்காக வாழ்ந்தவன். எனவே நீ வாழ விரும்பாவிட்டாலும் நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லி ஏஞ்சல் அனுப்பி அவனுக்கு ரொட்டி சுட்டு கொடுக்குறாரு. ரொட்டியை சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்தான். யார் கூட நடந்தான்? தேவனோடு நடந்தான். அல்லேலூயா. இனி முடியாது ஒரு நாள் என்று சொன்னவன் 40 நாட்கள் நடக்க ஆரம்பிக்கிறான். பிகாஸ் he was walking with God. 40 நாட்கள் நடக்கிறான். 2-3 நாட்களுக்கு முன்பாக வழக்கமாக காலையில் நடைபயணத்துக்கு போகிற வேளை எதிரில் 3 பேர் எனக்கு நான் டெய்லி பார்க்குறவங்க. அதில் ஒருத்தர் என்னை பற்றி சொல்வார், சார் யாரு கூடயும் வரமாட்டார், தனியாக தான் நடப்பார். நான் 25 ஆண்டுகளாக வாக்கிங் போகிறேன், இதுவரையிலும் என்னோடு நடக்கிற இன்னொருவரை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். அதனால் சில பேர் பரிதாபமாக பார்ப்பான், பாவம் ஒத்தக்கட்டை போல இருக்குது, ஒரு வயலும் கூட வர மாட்டேங்கிறான் பாருங்க. நான் யாருடையும் சேர மாட்டேன், எல்லோரும் நான் தனியாக நடக்கிறதா நினைக்கிறாங்க. இல்லை, ஆல்வேஸ் ஐ வாக்கிங் வித் மை காட். நான் நடக்க ஆரம்பிச்சோட சொன்னேன், ஆண்டவரே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் வாக், ஐ வாண்ட் டு ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாக்கிங் வித் யூ. அந்த 1 மணி அந்த நடக்கிற அந்த நேரம் முழுவதும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டு, அதுதான் என்னுடைய ஜெபம், அதுதான் என்னுடைய ஷேரிங். அதை இதில் வரவங்க போகிறவங்கள என்ன அப்பாவிகளை போல பார்ப்போம். பாவம் எத்தனையோ வருஷமாக நடக்கிறான், இது வரைக்கும் அவன் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல. இல்லை, என் கூட வருகிற ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு ஃப்ரெண்டை சேர்க்க முடியலை, இவரோட நடக்கிற வேலை நான் வேறு யாரோட நடக்க முடியாது. அப்படி தான் வாழ்ந்து முடித்தாக வேண்டும். வழி கிடையாது. நான் சாகிறது வரைக்கும் என்னுடைய வாக்கிங்கில் யாரும் கூட வர முடியாது. ஆனால் தேவனுடைய நோக்கத்திற்காக இருக்கிறவரை 2008 டாக்டர் சொன்னார், இனி நடக்கிறத நிறுத்த வேண்டும் என்று, வாக்கிங் வேண்டாம், நீ பைக்கில் போகக்கூடாது, காரில் போ. ஆனால் எனக்கு கார் வாங்குகிற கெப்பாசிட்டி வரல. நான் இன்றைக்கு வரலும் பைக்கில் தான் போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கு மற்றவர்கள் நடக்கிற அளவுக்கு நான் நடக்கிறேன், நாளைக்கு நடப்பேன்னு தெரியாது. ஆனால் இன்று வரைக்கும் நான் ஆண்டவர் நடக்க வைத்திருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்ல, ஆண்டவரை உம்மோடு நடக்கணும்,
உம்மோட பேசணும், உம்மோடு பழகணும். அவரோடு நடக்க நடக்க என்னுடைய கால்கள் வேகம் அடைக்க. நான் செலவில் ஆண்டவரை என்ன இந்த அளவு நடக்க வச்சு 2000 டாக்டர் சொன்ன நடக்கக்கூடாதுன்னா, ஆனால் இன்னைக்கு என்ன நடக்க வைக்கிறீரே. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் கிரேஸ், பிகாஸ் ஐ ப்ரிஃபர் டு வாக் வித் யூ. ஆண்டவரோடு நடக்கிறதா, அவருக்காக வாழுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உமக்காக, உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய திட்டத்திற்காக நான் வாழ விரும்புகிறேன். அங்கே தேர் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ். அங்கே நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். ஒவ்வொரு நாளும் உணருங்கள், ஒவ்வொரு நாளும் உணர்வீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்காக வாழ வேண்டும். அப்பொழுது எல்லாரும் வாழ்வாங்க, உங்கள் குடும்பத்திலும் வாழ்வாங்க, உங்களுடைய அண்ணன் தம்பி வாழ்வார்கள். நீங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்தால் உங்களால் அநேகர் வாழ்வார்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம்.